இப்போ பாருங்கள், ஃபைனலாக நம்ம 10 லிட்டருக்கு வந்து ஆயில் உள்ளே சேர்த்தாச்சு. அப்படியே நம்ம சேர்க்க சேர்க்க அந்த ஆயில் கலர் பாருங்கள் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். சைடில் கலர் எப்படி மாறி இருக்கு பாருங்கள், சூப்பராக மாறி இருக்கு பாருங்கள். இல்லை அடுத்ததாக நம்ம ஒரு எண்ணெய் வந்து சேர்க்க போகிறோம். இதுதான் முக்கியமானது. நல்லெண்ணெய் வந்து நம்ம 1 லிட்டர் இதில் சேர்க்க போகிறோங்க. நல்லெண்ணெய் உங்களுக்கு நல்லா தெரியும், பியூராக நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெய் தான், எல்லாமே பிராண்டடாக தான் நம்ம சேர்க்குறோம். நல்லெண்ணெயை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயிலே செக் ஆயில் தான் நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து நம்ம அதிகமாக சேர்த்த போகிறதில்ல. ஆனாலும் இந்த ஆயில் நீங்கள் சேர்த்துறப்ப உங்கள் முடி வந்து அடர்த்தியாக காடு மாதிரி நல்லா வளருங்க. இது வந்து நான் ஒரு 1/4 லிட்டர் மட்டும் இந்த ஆயில் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து நம்ம எண்ணெய் வந்து காய வைக்கிறதுனால உங்களுக்கு இது விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிற அந்த இதே வந்து உங்களுக்கு ஃபீல் வந்து கிடைக்காது, அந்தளவுக்கு ப்யூராக இருக்கும். இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லாமையே சேர்க்கலாம், ஆனால் என்னென்ன ஆயில் சேர்க்குறாங்கன்னு உங்களுக்கும் தெரியணும், அதுக்காக தான் நான் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். இது 1/4 லிட்டர் மட்டும்தான் கேஸ்டர் ஆயில் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லா ஆயிலுமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே ஒரு 4 டேஸ் அல்லது ஒரு 5 டேஸ் வந்து இந்த ஆயிலில் இந்த பொருள் எல்லாமே நல்லா ஊறணுங்க. இது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஆயிலை வந்து திரும்பவும் இதில் நிறைய ஃப்ரெஷ்ஷான பொருளெல்லாம் நம்ம இதை சேர்த்த போகிறோம். மீதி எல்லா பொருளுமே நம்ம வந்து நெல்லிக்காய், கறிவேப்பிலை, அந்த ரோஸு, செம்பருத்தி இதெல்லாம் வந்து இனிமேல் வந்து நம்ம காய்ச்சிறப்ப தான் நம்ம ஆயில் வந்து சேர்த்துவோம். இது நல்லா வந்து ஒரு 5 நாள் வந்து ஊற வச்சு எடுக்கிறப்ப ஆயிலோட கலரே வந்து இங்கே பாருங்கள், போட்டு 2 நிமிஷம் ஆகலை, ஆயிலோட கலர் பாருங்கள் அப்படி இருக்கு, எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா ஊறுறப்ப இதோட சத்துக்கள் எல்லாம் நார்மலாகவே நல்லா இறங்கிடும். நம்ம அப்படியே காய்ச்சலாமான்னு கேட்பீங்க. எப்போவுமே உடனே காய்ச்சணும்னா அதோட எசன்ஸ் கிடைக்கிறதுக்கு சீக்கிரமாக நம்மளுக்கு சூப்பில் ஒரு இது கிடைக்காது, அதனால் நம்ம இந்த மாதிரி ஊற வைக்கிறோம். இப்போ இதை எப்படியே ஊறட்டுங்க. ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதை செய்ய போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு எடுக்கிறப்பவே இந்த வீடியோவெல்லாம் உங்களுக்கு வந்து போட்டுகிட்டே இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம மறுபடியும் 10 லிட்டர் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்து இப்போ நம்ம இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மீதி இருக்கிற பொருளை ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மர ஸ்டீலில் ஏதோ ஒரு கொஞ்சம் பெரிய கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. ஃபஸ்ட்டு ஆவாரம்பூ வந்து போட்டுக்கலாங்க, ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கோம், போட்டுக்கலாம். நெல்லிக்காய் வந்து ஃப்ரெஷ் நெல்லிக்காய் எடுத்துருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெமன் எடுத்து வச்சுருக்கோம், லெமனை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ரொம்பவுமே நம்ம முடியை வந்து எப்போவுமே கருன்னு மாற்றக்கூடிய தன்மை இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கறிவேப்பிலை. இப்போ இந்த கறிவேப்பிலையை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து வாசனைக்காக நம்ம சேர்த்தக்கூடியது தான் மறிக்கொழுந்து. மறிக்கொழுந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வாசனைக்கு இன்னொரு பொருள் வந்து முக்கியமாக யாருமே சேர்க்காத ஒரு பொருள் சேர்க்குறேங்க. நம்ம சம்மங்கி தான் சேர்க்க போகிறோம். சம்மங்கி வந்து ஆல்ரெடி நம்ம எசன்ஸில் வந்து நம்ம கலந்து சேர்த்துருக்கோம். மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் நம்ம இதில் வந்து இப்போ காய வைக்கிறப்ப நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம எந்த கெமிக்கல் இல்லாமல் வாசனைக்காக நம்ம நார்மலாக ஹெர்பலாக தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தலையில் பொடுகு, பேனு, ஈறு எதுவும் இல்லாமல் நம்ம துளசி இலை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இதையும் வந்து நம்ம அப்படியே வந்து சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தலையில் நிறைய பேர்த்துக்கு வந்து சைடு எஃபெக்ட் வரும்னு நிறையா சொல்லுவாங்க. நம்ம வந்து வெற்றிலை வந்து சேர்க்குறோம், தலையில் நீர் கோர்க்கிற பிரச்சனை அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக வந்து சரி பண்ணி கொடுக்கும். இதை வந்து நம்ம லைட்டாக வந்து கிள்ளி போட்டுக்கலாம். அப்படியே பொருளை சேர்த்துட்டு நீங்கள் அந்த எண்ணெயில் வந்து முழுகிற அளவுக்கு வந்து அதை அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. நம்ம எத்தனை மூலிகை வந்து 29 மூலிகையும் வந்து இப்போ சேர்த்து தான் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம்.
அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து மிளகு வந்து சேர்க்குறோங்க. இந்த மிளகு காரத்தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு சளி தொந்தரவு அந்த மாதிரி எந்த ஒரு வீசிங் பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே வராது. நீங்கள் எல்லா டைமிங்லேயும் மழை சீசன் எல்லா டைமிங்லேயும் நீங்கள் வந்து நம்மளது வந்து பயப்படாமல் இந்த ஆயிலை வந்து நீங்கள் உபயோகிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம மிளகு வந்து சேர்த்தாச்சு. கலர் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு பிங்க் கலரில் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நல்லா எல்லா பொருளும் சேர்த்து நம்மளுக்கு இந்த கலரிங் இப்படி இருக்கிறது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த கலர் ஒரிஜினல் கலர் ஒதுங்கி வருது பாருங்கள். இந்த கலரில் நம்ம ஆயில் வந்து திரண்டு வர வரைக்கும் நம்ம காய்ச்சணும். கலர் எப்படி மாறுது பாருங்கள் சைடில். இந்த கலரில் இருக்கிற ஆயில் வந்து இந்த மாதிரி மாறிட்டே வரும். இப்போ நான் சிம்மில் வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்பவுமே கொதிக்கிற வரைக்கும் தான் நீங்கள் கையில் வைக்கணும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு தான் இது நீங்கள் ரெடி பண்ணணும். போட்ட பொருள் எல்லாமே எல்லா எசன்ஸும் இந்த எண்ணெயில் ஃபுல்லாக இறங்கணும் அப்படின்னா சிம்மில் வச்சு நீங்கள் மெதுவாக ரெடி பண்ணணும். பாருங்கள், இப்போ நுரையெல்லாம் கீழே போயிடுச்சு. அப்படியே மைல்டாக வந்து இப்படி இந்த மாதிரி வந்து கொதிக்குது பாருங்கள். இந்த அளவில் வந்து இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். நம்ம முடியை எப்போவுமே நல்லா சில்கி ஹேராக ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கற்றாழை வந்து சேர்த்துருக்குறோம். அதுவும் நம்ம வீட்டில் பறித்த ஒரு ஃப்ரெஷ்ஷான கற்றாழை தான் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து நல்லா சேர்த்திக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஒயிட் ஹேரை வந்து உடனே கருப்பாக நிரந்தரமாக மாற்றுறதுக்கு நம்ம மருதாணி வந்து இதில் ஆட் பண்ணுறோங்க. மருதாணி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் மருதாணி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சொட்டை தலையில் கூட முடி வந்து முளைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க நம்ம ஹேர் ஆயில் வந்து 3 மாதம் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா வழுக்கையாக இருக்கிற இடத்துல கூட ரீக்ரோத் கொடுக்குங்க. சூப்பராக முடி வளரும். இதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை எடுத்துருக்கோம். இதையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம வந்து ஆயில் நல்ல ஒரு மணமாக சேர்க்கறதுக்கு தான் பன்னீர் ரோஸ் நம்ம சேர்த்துருக்கோங்க. இது ஏற்கனவே நம்ம எசன்ஸ் நிறையா சேர்த்துருக்கோம். அப்படி இருந்தும் நம்ம வந்து மறுபடியும் ரோஸ் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த ரோஸ் வந்து கொடுக்குறப்போ நல்ல ஒரிஜினலான ஒரு வாசம் செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஸ்மரி ஆல்ரெடி நம்ம வந்து சேர்த்துருக்கோம். நல்லா ஆயில் ஒரு வாரம் ஊற வைக்கிறப்போ இப்போ மறுபடியும் மீண்டும் வந்து இதெல்லாம் நம்ம கொதிக்கிறப்போ சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முடியே வளரவே மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது நல்லா ரீக்ரோத் பண்ணி கொடுக்கும். ரொம்ப சூப்பராக வாசனையாகவும் இருக்குது ஆயிலு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீலி அவரி பொடி. நம்மளுக்கு வந்து இது ஃப்ரெஷ்ஷாக இலை கிடைக்காதனால நான் பவுட்ரு வந்து சேர்க்க போகிறேங்க. இது மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த எண்ணெய் வந்து தேய்க்கிறப்போ டை வந்து யூஸ் பண்ண தேவை கிடையாது. இந்த ஆயிலை நீங்கள் 3 மாதம் வந்து கண்டினியூவாக தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வெள்ளை முடியெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இளநரையெல்லாம் வந்து நல்லா கண்ட்ரோலில் கொண்டு வந்து நிரந்தரமாக கருப்பாக்கி கொடுக்கும். இப்போ இந்த நீலி அவரி பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாண்டிக்காய் வந்து காயாக நம்மளுக்கு கிடைக்காதனால நான் வந்து பவுடர் ஆட் பண்ணுறேங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி பொடி, பிரிங்கராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி. பாருங்கள் லோகோ கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு இலையாக கிடைக்காதனால நாம் வந்து இப்போ பொடியை வந்து சேர்க்க போகிறோம். ஃபைனலாக நம்ம எல்லா பொருளும் வந்து 29 பொருளும் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே தனியாக வந்துடும். நம்ம போட்ட பொருள் எல்லாமே வந்து கீழே போயிடணும். அது வரைக்கும் இந்த ஆயிலை வந்து நம்ம பக்குவமாக ரெடி பண்ணணும். இப்போ ஆயில் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நல்ல கலர் மாதிரி பொருளெல்லாம் கீழே போயிட்டே இருக்குது பாருங்கள். ஆனால் இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு வந்து நம்ம இது மெல்லிட்டாக வந்து நம்ம ஆற வைக்கணும். ஆற வச்சு ஆறுனதுக்கு அப்புறம் தான் 2 நாளைக்கு அப்புறம் தான் பேக்கிங்கே நம்ம வந்து பண்ணுவோம். அதனால் இப்போ இந்த ஆயிலோட கலர் மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு வீடியோ வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் கொதிக்கிறப்ப நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஆயில் என்ன கலரில் இருக்குது. பார்த்திங்கன்னா எவ்வளோ ரோஸ்மரியோடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தட்டில் கூட சர்வ் பண்ணி காமிக்கிறேன்.
ஒயிட் கலர் தட்டில் நான் ஆயில் கொஞ்சம் எடுத்து விடுறேன் பாருங்கள். இது வந்து நம்ம இப்படியே சேர்க்க போகிறது இல்லைங்க. இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறப்ப உங்களுக்கு ஆயில் இன்னும் தெளிவாக நல்லா ப்யூராக ரொம்ப சூப்பராக கிடைக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து இன்னும் நம்ம ஊற இந்த கோல்டன் கலர் வந்து உங்களுக்கு நல்லா கருன்னு ஆயில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இப்போ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா நம்ம ஃபைனலாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஆயில் வந்து வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேங்க. கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து புக்கிங் போட்டுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஆயில் நம்ம ரெடி ஆகிட்டு இருந்தது தான் நீங்கள் பார்த்தீங்க. நம்ம ஃபில்ட்ரு பண்ணி சூப்பராக எடுத்தாச்சு. நம்மளோட ஆயிலோட திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு துளி கூட நம்ம 29 பொருள் வந்து நேச்சுரலாக நம்ம சேர்த்துருக்குறோம். அதில் அந்த ஆயில் வந்து திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வீடியோவில் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பாட்டிலில் வர்றப்பவும் இந்த மாதிரி தான் வரும். இங்கே பாருங்கள் ஆயில் வந்து சூப்பராக ஃபில்ட்ரு பண்ணி செம்ம இதாக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆர்டரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கஸ்டமர் நிறைய வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஆர்டர் வந்து கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் 5 டேஸில் வந்து உங்கள் கைக்கு வந்து கிடச்சிரும். கண்டிப்பாக உங்களுக்கு கைக்கு கிடச்சதே உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு ஒரு 15 நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். மற்ற எந்த ஒரு ஹேர் ஆயிலையும் யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு ஹேர் ஆயிலை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ஆயில் ஃபில்ட்ரு பண்ணதே காமிக்க முடியல, அதை இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆயிலை போடுறப்பவே தலையில் ஒரு துளி கூட ஆயில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்லா குளிச்சுட்டு சிக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நரைமுடி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லை கையில் நீங்கள் பாருங்கள் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல இது எண்ணெய் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண நல்லா கெட்டியாகும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி மசாஜ் கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது மசாஜ் கொடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க. விரல்களால் இப்படி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இங்கே பாருங்கள் சிக்கு இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்கின்னில் போய் ஜாயிண்ட் ஆகும். நல்லா வந்து குளித்ததுக்கப்புறம் நல்லா கலரிங் வந்து மாறி வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும். உடனே பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்கின்னில் படுற மாதிரி இப்படி போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் அந்த ஸ்கின்னில் ஓப்பன் ஆகி நல்லா வந்து உங்கள் முடியை நல்லா கருன்னு இந்த மாதிரி நல்லா புஸ்ஸுன்னு ரொம்ப சூப்பராக வருங்க. பாருங்கள் முடியும் நல்லா வந்து முடியே வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு முடியும் நல்லா வந்து வளரும். கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முடி வரைக்கும் நல்லா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு குளிங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆயிலை கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.